ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு இல்லாத சாம்பார். அது என்ன பருப்பு இல்லாத சாம்பார்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இல்லாத சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன குக்கரில் 3 தக்காளி, 2 வெங்காயமும், 1 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் 2 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நம்ம ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 4 டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு குக்கரை நல்லா மூடி ஒரு 4 இல்லைன்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸை விட டிஃபனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்து இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தக்காளி வதங்கினது எல்லாத்தையும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், உளுந்து, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இல்லை ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நான் குக்கரில் பூண்டு போட மறந்துட்டேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பூண்டை நான் தட்டி ஒரு 2 பூண்டை மட்டும் தட்டி எடுத்துகிட்டு தாளிக்கும் போது போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம்லாம், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச மீத தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்று போல் கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியும் கூட. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு கடையில் இட்லியெல்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட இந்த சாம்பார் நம்ம கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியிருப்போம். அவங்க செய்கிற மெத்தட் வேறு, நம்ம செய்கிற மெத்தட் வேறு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை. சுட சுட ஒரு 4 இட்லியில் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.